குருமார்களின் இணையடி சரணம். இப்பதிவில் விசுத்தி சக்கராவை பற்றி சற்றே சிந்தித்து மகிழ்வோம். இது நம் உடலின் 5வது சக்கரமாகும். இது தொண்டை சக்கரம் எனவும் அழைக்கப்படுகிறது. இது ஆன்மீக சுத்திகரிப்பு இடமாகும். கீழே உள்ள 4 சக்கரங்களும் அசுத்த மாயை, மேலே உள்ள சக்கரங்கள் சுத்த மாயை. இது சமநிலையான இடமாகும். அறிவு, மனம் இரண்டிற்குமான சமநிலைப்படுத்தும் இடமாகும். இச்சக்கரத்தின் நிறம் ஊதா. தொடர்புடைய பூதம் ஆகாயம். தொடர்புடைய புலன் தொண்டை, நாக்கு, வாய்ப்பகுதி மற்றும் இது உதான பிராணனின் செயல்பாட்டிடமாகும். பீஜ மந்திரம் ஹம். 16 இதழ்களை கொண்ட தாமரை பூ. இச்சக்கரத்தில் தியானிக்க சரஸ்வதி தாயை நெருங்க அறிவு என்னும் வீணையை தருவாள். அதில் நம் அறிவு கொண்டு சுப ராகம் மட்டுமே மீட்ட தன் ஜப மாலையை நமக்கு சூட்டுவாள். அறிவு இருந்தால் மட்டுமே மேலே போக முடியும். குண்டலினி பாம்பு படுத்து கிடந்தால் நமக்கு சோர்வு, நம்பிக்கை குறைவு, தெய்வத்தாலோ குருவாலோ நமக்கு எந்த பலனும் இல்லையே போன்ற எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு தென்படும். புரிதல் வேணும். சிவனே அருகில் இருந்தாலும் நம் எண்ணத்திற்கு ஏற்றாற்போல்தான் பலன் நமக்கு கிடைக்கும். கர்ம பலனிலிருந்து தப்ப முடியாது. போராட தயாராக இரு. தைரியம் வேண்டும். பாரதி பராசக்தியிடம் கேட்கிறார், மற்ற மனிதனைப் போல் வீழ்வேன் என நினைத்தாயோ என்று. பாஞ்சாலி துரியோதனன் சபையில் துகில் உரிக்கப்படுகையில் பஞ்ச பாண்டவர்கள் மண்டி கிடக்க அவள் தன் கையை தூக்கி கிருஷ்ண பரமாத்மாவிடம் உதவி கோருகிறாள். உடனே உதவி கிடைக்கிறது. இதில் பஞ்ச பாண்டவர்கள் 5 புலனிற்கு ஒப்பிடப்பட்டு அவர்கள் மண்டி கிடப்பது போல் 5 புலன்களையும் அடக்கினாள். இங்கே கையை தூக்குவது என்பது மூச்சு மேலே செல்லும் சுழுமுனைக்கு ஒப்பிட்டு கிருஷ்ண பரமாத்மாவிடம் ஒப்பிடப்படுவதால் அங்கே நமக்கும் இறையை அடைவதற்கான பக்குவம் கிடைக்கிறது. 5 புலன்களும் சொல்கின்றன, எப்படி நீ வெல்வாய்? எனக்கு, ஆசைக்கு நீ அடிமைத்தானே என சதா அது நம்மிடம் போராடிக்கொண்டே இருக்கிறது. நான் எழுந்தே தீருவேன் என்போர் ஜெயிப்பர், மற்றவர் தோற்பர். துன்பம், தோல்வி, கஷ்டம் எல்லா மனிதருக்கும் உண்டு. கண்டத்தில் நிற்பவன் துளிந்து எழுந்து நிற்பான், ஜெயிப்பான். இது கண்டத்தின் குணம். கண்டத்தின் குணத்திற்கு எடுத்துக்காட்டு கிருஷ்ணர் மற்றும் கர்ணன். கிருஷ்ண பரமாத்மா 4 இடங்களில் விஸ்வரூப தரிசனம் தந்து அருளுகிறார். முதலில் துரியோதனன் அவையில் தூது வருகையில் அவருக்கு இடப்பட்ட ஆசனத்தில் அவர் அமர நினைக்கையில் துரியோதனன் ஆசனத்தை சற்றே பின்னுக்கு தள்ள தன் ஞான தரிசனத்தால் இதை கண்ட கிருஷ்ண பரமாத்மா தனது விஸ்வரூப தரிசனத்தை அச்சபையில் தந்து அருளுகிறார். ஆனால் துரியோதனன் கெட்டவன். இத்தரிசனம் பெற்றும் ஆணவம், கண்மம், மாயையை உருவான அவன் விழித்து கொள்ளவில்லை. 2வது தரிசனம் அர்ஜுனனுக்கு உபதேசத்தின் போது கிடைத்தது. 3வது உபதேசம் எதுவும் பெறாமலே கர்ணருக்கு விஸ்வரூப தரிசனம் கிடைத்தது. கர்ணன் போரில் இறக்கும் தருவாயில் ஒரு துறவி, யான் மேருமலையில் தவம் செய்தேன், ஏழை, உணவு கிடைக்கவில்லை, பட்டினியால் வாடுகிறேன், உன் கர்ம பலன் அனைத்தையும் எனக்கு தானம் தா என வேண்டுகிறார். உடனே கர்ணன், ஏழை என்றால் பொன்னும் பொருளையும் தானே கேட்பார்கள், இவர் தன் தர்ம பலனை அல்லவா கேட்கிறார் என விழித்து கொண்டு, நீ யார் என வினவ அங்கே கிருஷ்ணர் தன் விஸ்வரூப தரிசனத்தை தந்து அருளுகிறார். 4வது இடம் அபிமன்யுவின் மனைவி உத்திரையின் குழந்தையை காக்க அஸ்வத்தாமனின்
பிரம்மாஸ்திரத்தை தடுக்க விஸ்வரூபம் எடுக்கிறார். இந்த 4 தரிசனத்திலும் மிகவும் முக்கியமானது கர்ணன் கண்ட விஸ்வரூப தரிசனமே ஆகும். கிருஷ்ணர் 4 இடத்தில் கர்ணனிடம் தோல்வியுறுகிறார். கர்ணனை போரில் தன் பக்கம் ஈர்க்க வேண்டி அவர் எடுத்த 4 முயற்சிகளும் தோல்வியை தழுவுகின்றன. முதல் முயற்சி, நீ யார் தெரியுமா, உன் அம்மா தம்பியர் யார் தெரியுமா என கேட்க கர்ணன் சிறிதும் உணர்ச்சி வசப்படாமல், நான் ஆன்மா, நான் பல ஜென்மங்களில் பல உறவினர் எனக்கு, நீ யாரை கூறுகிறாய் என மிகவும் நிதானமாக பதிலளிக்கிறார். இதை கேட்ட கிருஷ்ணர் சற்றே தடுமாற்றம் அடைகிறார், திகைக்கிறார். இரண்டாவது, குந்தி மூலம் தன் அணிக்கு கர்ணனை வரவழைக்க நினைத்து தூது அனுப்புகிறார். அந்த முயற்சியும் தோல்வியை தழுவுகிறது. என் நண்பன் என் மானத்தை காத்தவன், செஞ்சோற்று கடன் தீர்க்க என் உயிர் உள்ளவரை நான் துரியோதனிடம் மட்டுமே இருப்பேன் என கூறி குந்தி தேவியரை அனுப்பி வைக்கிறார். மூன்றாவதாக, நாக அஸ்திரத்தை ஒருமுறை மட்டுமே நீ ஏவ வேண்டும் என கூற, நான் வீரன், ஒருமுறை மட்டுமே விடுவேன், அதுவும் எனக்கு சம வீரனாகிய அர்ஜுனன் மீது மட்டுமே விடுவேன் என கூறுகிறார். மனசாட்சிக்கு 5 புலன்களும் உதவுகின்றன. மனசாட்சியை அடிமையாக்குகிறது. ஆனால் 5 புலன்களையும் மனசாட்சி அடிமையாக்கினால் வெற்றி நிச்சயம். கர்ணனுக்கு 3 இடத்தில் கடுமையான சோதனை நிலவுகிறது. 1. அர்ஜுனன் வைத்திருந்த அம்பார துணியில் வில் எடுக்க எடுக்க அட்சய பாத்திரம் போல் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் கர்ணனிடம் இது இல்லை. இது வெற்றிக்கு முக்கிய பங்கு வகிப்பினும் தனக்கு இல்லை என அஞ்சாது, நான் வெற்றி பெற்றே தீருவேன் என்ற கர்ணனின் அந்த குணம் கண்டத்திற்கு உரியது. நான் அருந்தே போவதில்லை, ஆனால் கர்ணனுக்கு அருந்தது. போர்க்களத்தில் கிருஷ்ணனின் சூழ்ச்சியை அறிந்த சல்லியன் அர்ஜுனனின் நெஞ்சில் குறிவை, அது கழுத்தில் பட்டு அர்ஜுனன் இறப்பான் என கூற, கர்ணன் அர்ஜுனனின் கழுத்தில் குறிவைக்க அது தலைப்பாகையோடு சென்றது. இது குந்திக்கு கொடுத்த வாக்குறுதியே கர்ணன் மனதில் கொண்டதால் சல்லியன் உடனே கர்ணனை திட்டி போர்க்களத்தை விட்டு வெளியேறுகிறார். ஆனால் கர்ணனுக்கு தெரியும், 12 அடி சக்கரத்தை இறக்க தெரிந்த கிருஷ்ணர் நான் நெஞ்சில் விட்டால் 16 அடி இறக்க மாட்டாரா? இது கர்ணனுக்கு மட்டுமே தெரியும் கிருஷ்ணனின் லீலைகள். அவன் தோல்வியுற இது கடுமையான சோதனையாக அமைந்தது. 4வது, கிருஷ்ணர் இந்திரனை விட்டு அவருடைய கவச குண்டலத்தை கேட்டது. இந்த கவச குண்டலம் போரின் வெற்றிக்கு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது. இருப்பினும் உடனே கர்ணன் அதை அறுத்து தானம் தந்தார். கிருஷ்ணர் கர்ணன் இறக்கும் தருவாயில் உனக்கு என்ன வேண்டும் கேள் என கேட்க, யார் எப்பொழுது என்னிடம் தானம் கேட்டாலும் வாரி கொடுக்கும் வரம் தா என்று கேட்க, அந்த கிருஷ்ண பரமாத்மாவே அதிசயத்து அப்படியே நின்றார். முக்தி தந்தார், பிறவி பிணி எடுத்தார். கண்டத்திற்கு கர்ணனே நன்கு எடுத்துக்காட்டு. இச்சக்கரத்திற்கு ஓர் புராண கதையும் உண்டு. அசுரர்களும் தேவர்களும் பாற்கடலின் ஆழத்தில் இருக்கும் அமிர்தத்தை பெற வேண்டி மேரு மலையை குச்சியாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் வைத்து திரித்த போது வாசுகி பாம்பு துன்பம் தாங்காது விஷத்தை கக்க, அது எதையும் சேதப்படுத்தாமல் இருக்க தேவர்கள் உடனே அதை பாத்திரத்தில் பத்திரமாக பிடித்தனர். இதை என்ன செய்வது என அறியாத தேவர்கள் சிவனிடம் சென்றனர். சிவனார் இவ்விஷத்தால் இவ்வுலகம் பாதிக்கப்படக்கூடாதென தானே குடித்தார். ஆனால் அதை விழுங்கவில்லை. பார்வதி தேவியார் கையை வைத்து பிடித்து கொண்டார்.
இதனால் அவரது கண்டம் நீல நிறமானதால் நீலகண்டன் என போற்றப்பட்டார். இவ்விஷம் எதிர்மறை எண்ணம், பிறரை தாக்கும் கடும் சொற்கள், அறியாமை, மரணம் இவற்றை குறிக்கிறது. நாமும் இவ்விஷமாகிய விஷயங்களை பிறர் மீது பாய்ச்சாமல், துப்பாமல், தனக்குள்ளும் விழுங்காமல் இதை பக்குவப்படுத்தி சமநிலை பெற இச்சக்கர தியானம் நமக்கு பெரும் உதவியாய் இருக்கும். மேலும் இச்சக்கரத்தில் தியானிக்க எதிர்மறை எண்ணங்கள், அறியாமை நீங்கி ஞானம், சுதந்திர உணர்வு, தெளிவான குரல், பேச்சு திறமை, வாக்கு சித்தி, மன சமநிலை ஏற்படும். மேலும் தைராய்டு சுரப்பி சமமாக சமநிலையில் செயல்பட இச்சக்கரம் பெரும் உதவி புரியும். இத்தைராய்டு சக்கரம் கீழ் சக்கரங்களாகிய உடலின் வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் பெரும் பங்கு வகிக்கிறது மற்றும் மூளையின் செயல்பாட்டிற்கு, மன சமநிலைக்கும் இந்த தைராய்டு சுரப்பி பெரும் பங்கு வகிக்கிறது. எனவே அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் நடுமையமாய் திகழும் இச்சக்கரம் அண்டத்திலும் பிண்டத்திலும் ஏற்படும் குறைபாட்டை நீக்கி நம்மை சமநிலைப்படுத்தும் அற்புதமான சக்கரமாகும். இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரும் வரமாகும். இச்சக்கரம் உடலின் வெப்பநிலை மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தையும் ஒழுங்குபடுத்தி நம்மையும் சமநிலைப்படுத்தி வைக்கிறது. இச்சக்கரத்திற்கான ஆசனா: அர்த்த சக்கராசனா, பாதகஸ்தாசனா, பரிவர்த்தன திரிகோண ஆசனா, உஷட்டாசனா, புஜங்காசனா, தனுராசனா முதலியன. இப்படிப்பட்ட இச்சக்கரத்தை நாமும் தியானிப்போம். சரஸ்வதி தேவியாரின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம். குருமார்களின் இணையடி சரணம்.